இந்த வரவு செலவு திட்டத்தை பத்தி சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதாவது ஒரு மாசத்திலிருந்து 2 ஒரு ஆண்டுக்கு தேவையான வரவு செலவுகளை ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தயாரிப்பது வரவு செலவு திட்டமாகும். ஒரு நிறுவனத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு துறைகளுக்கு துறை வாரியாக இதனை தயாரிக்கலாம். ஒரு குழு அல்லது நிறுவனம் அல்லது அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டங்களை இதன் மூலம் தயாரிக்க முடியும். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் மத்திய அரசின் வரவு செலவு திட்ட அறிக்கை நிதி அமைச்சரால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த அறிக்கையில் அரசின் வரவு செலவுகள், வரி விகிதங்கள் மற்றும் அரசின் நிதி கொள்கைகள் அறிவிக்கப்படும். வரவு செலவு திட்டங்கிறது நிதி மேலாண்மைக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறது. பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் வரவு செலவு திட்டம் தயாரிப்பதன் மூலம் வருவாய் எவ்வளவு, அவங்களுக்கான செலவு எவ்வளவுன்னு கணக்கிட்டு அதற்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். இந்த வரவு செலவு திட்டம் தயாரிப்பதற்கு முதல்ல என்ன செய்ய வேண்டும்? வரவு செலவு திட்டம் தயாரிக்கணும்னா முதல்ல ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கங்க. ஒரு இடத்துல அமர்ந்து உட்கார்ந்துகிட்டு வரவு செலவுகளை பட்டியலிட்டு இதனை தயாரிக்கலாம். முதல்ல சிரமமா இருந்தாலும் போக போக சரியாயிரும். இந்த வரவு செலவு திட்டத்தை பத்தி சொன்னீங்க, அதை எப்படி வருஷ முறைப்படியில வைக்கணும் கொஞ்சம் சொல்லுவீங்களா? இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையை மொத்தம் 3 நிலையை தயாரிக்கணும். முதல் நிலை என்னன்னா, உங்களுக்கு நிதி நிலையை குறித்துக் கொள்ளணும். வங்கி கணக்கோட அறிக்கைகள், வங்கியில கட்டின பில்லு மற்றும் உங்களோட வரவு செலவுகளை வகைப்படுத்தணும். 2வது நிலை என்னன்னா, உங்களோட மாத வருவாய் அல்லது நீங்க செய்யற தொழிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை குறிச்சு வச்சுக்கணும். 3வது நிலை என்னன்னா, உங்களோட அனைத்து செலவுகளையும் குறிச்சுக்கணும். நீங்க வாங்கின கடனுக்கு செலுத்திய பணம், காப்பீட்டு தொகை, மளிகை பில்லு, கரண்ட் பில்லு, டெலிபோன் பில், மருத்துவ செலவு என ஒவ்வொன்றா பட்டியலிட்டு எழுதணும். மேலும் உங்க செலவுகளை 2 வகையா பிரிக்கலாம். அதாவது முதலீட்டு செலவு 1, 2வது நடைமுறை செலவு. இந்த முதலீட்டு செலவு என்னன்னா, இந்த முதலீட்டு செலவுகள் மாசம் மாசம் வேறுபடுறது இல்ல. வங்கிக்கு கட்ட வேண்டிய கடன் தொகை, காப்பீட்டு பிரீமியம், வீட்டு வாடகை, அடமானத்தின் பேரில் வாங்கிய கடனுக்கு வட்டி முதலியன இந்த செலவுல அடங்கும். நடைமுறை செலவு அப்படின்னா என்னன்னா, இது மாசம் மாசம் வேறுபடும். மளிகை சாமான், மருத்துவ செலவு, கல்வி செலவு போன்றவை இதில் அடங்கும். இந்த வரவு செலவு திட்டத்துக்கான நிதி பட்டியல் எப்படி தயாரிக்கிறது? நமக்கு கிடைக்கிற மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவுகளை கழித்தால் நிகர் வருவாய் எவ்வளவுன்னு தெரியும். உங்கள் வருவாயை விட செலவு குறைஞ்சிருந்தா உங்களுக்கு பணம் மிச்சம். இத நீங்க வங்கியில சேமிச்சா உங்க பணத்துக்கு வட்டி கிடைக்கும். ஆனா உங்க வருமானத்தை விட செலவு அதிகம் இருந்தா நீங்க கடனாளியா வாழ நேரிடும். 100 ரூபாய் செலவை குறைக்கிறது 1000 ரூபாய் பணம் சேமிக்கிறதுக்கு சமம். எனவே செலவுகளை இனங்கண்டு அவற்றை கட்டுப்படுத்த முயல வேண்டும்.